ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை கொலோசியர் 1 அதிகாரம் 10 Colossians chapter 1 verse 10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நாம் யாரை பிரியப்படுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியம். Dear children of God, the word of God says, we need to please God and be worthy before the Lord. There are people, they are trying to be worthy before another people by pleasing them. But it is more important for us to please God and be worthy before God. That is what the word of God exhorts us today. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லுகிற காரியம், நாம் கர்த்தருக்கு பிரியமுண்டாக பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அது எப்படி நடந்து கொள்ள முடியும்? 2 காரியங்கள். முதலாவது, சகலவித நற்கிரியைகளையும் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவைகள் நம்முடைய கனிகளாக இருக்கட்டும். ஒரு மரத்தில் கனிகள் இல்லை என்று சொன்னால் அந்த மரத்தினால் எந்த பயனும் இல்லை. அதே போல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நற்கிரியைகள் என்றதான கனிகளை மனிதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். If a tree does not bear fruit, there is no use of that particular tree. People will reject those kinds of trees. The same way, if we do not have fruits in our life, people will not accept us. So we need to bear fruits by doing good works. We always have to do good works to everyone. Jesus did not worry about the color or race or language or anything. That is why he was compassionate with everyone, including the Samaritans. The same way, we also have to be very compassionate and bear fruits among all the people who are around us. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். உலக ஞானம் அதிகமாக இருக்கிறது. நாம் படிக்கிற பாடத்திலே அதிகமாக கற்றுக்கொள்கிறோம். வேலை ஸ்தலத்திலே வேலைக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட துறையில நீங்கள் அதிகமாக கற்று தேர்ந்தால்தான் உங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுப்பார்கள், பதவி உயர்வு கொடுப்பார்கள். ஆனால் அநேக மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அதில் விருத்தடையாதபடிக்கு காணப்படுகிறார்கள். Dear children of God, if you are employed in a particular company, you are expected to learn more and increase your knowledge so that you will be updated according to the requirement of the job. The same way, if you have to please God, you need to increase in the knowledge of knowing our Lord. Unless you know our Lord God, you will not prosper. Because once you study the word of God and increase in the knowledge of God, you will have more understanding about the power of God. You will have more understanding about the characteristics of God. You will have more understanding and relationship with God. That is why you need to increase your knowledge of our God. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நாம் சகலவித நற்கிரியைகளையும் செய்து கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருக்கு பிரியமுண்டாக பாத்திரராக நடந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுக்கிறீர்களா? நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமுண்டாக பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில நாங்கள் உமக்கு பிரியமுண்டாக பாத்திரராய் நடந்து கொள்ளும்படிக்கு சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுக்கிறவர்களாகவும்
உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடைகிறவர்களாகவும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்திருளும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.